இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டிஸார்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தவறான சொற்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, குழந்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகள் பேசுகிறார்கள் அப்படின்னு. அதே போல தான் இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள தொடர்ந்து பல இடங்களில் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறத பார்க்குறாங்க. இன்னொன்று சோஷியல் ஐடென்டிட்டியில் நீங்கள் அதை போய் கண்டுபிடிச்சி போய் அடிக்க போகிறது கிடையாது. அதுக்கான நேரமும் யாருக்கும் கிடையாது. இதை தான் வந்து அவங்க வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. யாரும் வந்து என்னுடைய ஐடென்டிட்டி தெரிஞ்சாலுமே நான் இங்கே ஒர்க் பண்ணுற ஆள் ஸோ அண்ட் ஸோ இந்த மாதிரி பேசுகிறாருன்னு தெரிஞ்சால் கூட அதை போய் கோவம் வரும் உங்களுக்கு பார்த்து. ஆனால் நீங்கள் உங்களுக்கு அடுத்த நாள் வேலை இருக்குது, நீங்கள் வந்துடுவீங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் வந்துடுவேன். இதை தட்டி கேட்குறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறது. இதுக்கான ஒரு தீர்வாக எது இருக்கும் அப்படின்னா, சமூக வலைத்தளங்களில் ஒரு கட்டுப்பாடு வேண்டும். இப்போ ஒரு திரைப்படத்துக்கு வந்து லைசன்ஸ் இருக்குது, ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து இப்படி தான் பேசணும் அப்படின்னு இருக்குது. ஒரு அலுவலகத்தில் இருக்கீங்க, கார்ப்பரேட் ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு ஊடகத்துறையில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி எல்லைகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் பேசணும். உங்களுடைய நடத்தைகள் வந்து மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில், பயனுள்ள வகையில் இருக்க வேண்டும். உங்களுடைய மதிப்பை உயர்த்துவதாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து மற்றவர்களை வந்து பாதிப்புக்குள் ஆளாக்காமல் இருக்கணுன்ற ஒரு விதிமுறைகள் இருக்குது. ஆனால் சமூக வலைத்தளங்களுக்கோ அந்த பொதுவெளியில் வந்து இந்த மாதிரி இல்லை. இதை தான் வந்து அவங்க அட்வான்டேஜாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு பலரும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் எதையாவது போடுவதற்கு இந்த கண்டென்ட் சொல்லிட்டு போடுறது, அந்த கண்டென்ட்டை வந்து மேலும் மேலும் கண்டென்ட் ஆக்கி கொண்டே இருப்பது, இதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பலரும் இன்று உலக அளவில் பேசிட்டு வரக்கூடிய விஷயம். அவர் ஏன் ஐடென்டிட்டி தெரிஞ்சாலும் ஏன் அப்படி பேசுகிறாரு அப்படின்னா, அதை வந்து அவர் நம்புகிறாரு. தான் சொன்ன கருத்தை வந்து முழுமையாக அவர் நம்புகிறாரு. இதுதான் என்னுடைய உறுதியான நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. உளவியல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உறுதியான முடிவுகள் இருக்குல்ல, இவன் சரி இவன் தப்பு, நீ நல்லவ நீ கெட்டவ, இப்படியான முடிவுகளை வந்து பொதுவான நபர்கள் சார்ந்து நீங்கள் எடுக்காதீங்க. அதுதான் உங்களுடைய மனநலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லி